ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய ராஜ்யம் அதை குறித்து நாம் தியானித்து வந்தோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானித்தோம் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஸ்தோத்திரம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. எது அல்ல, எது என்று சொல்லி நாம் கடந்த வாரத்தில் தியானித்து முடித்தோம். அதுக்கு முன்னதாக ஸ்தோத்திரம் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது முதலாவது டாப் ப்ரையாரிட்டி, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது நம்ம எப்படியாவது போய் பரலோக ராஜ்யம் சேர்ந்துடணும், அந்த விதத்தில் இந்த வேத பகுதி சொல்லப்படவில்லை. நம்ம ஏற்கனவே கடந்த நாட்கள் முழுவதுமாக தியானித்தோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து அதில் அவர் ஆளுகை செய்து வருகிறார். கண்களால் பார்க்க முடியும். காரணம், இயேசு சொன்னார், இது பிரத்யட்சமாக வராது, இது அங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் அவருடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. ஸோ அதை ஒரு ஆணித்தரமாக பல இடங்களில் அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த ஊமையும் குருடுமான ஆவியை துரத்தின போது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று சொன்னார். அதுபோல் பரிசேயர்கள் வந்து இயேசுவிடத்தில் கேட்டார்கள், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார், அது பிரத்யட்சமாக நீங்கள் பார்க்கிற மாதிரி ஒரு ராஜா வந்து உட்கார்ந்து இந்த பூமியிலே ஆளுகை செய்கிற ஒன்றாக இருக்காது. அவங்க அப்படி தான் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், இது அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் இல்லை, இது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. ஸ்தோத்திரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கலாம். மார்க்கு 1:14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவது என்னவென்றால், எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்போ சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போறதில்ல. இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பிரசங்கம் பண்ணுவது என்பது, இந்த செய்தி என்பது, இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஒருக்கா சொல்லுங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த மத்தேயு அதை எழுதும்போது அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பகுதியிலும் தேவ ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து படியம்மா. காலம் நிறைவேறிற்று என்றால் என்னது? முடிந்துவிட்டது. காலம் முடிந்துவிட்டது. பிசாசு முழுவதுமாக ஜனங்களை ஆளுகை செய்து வந்த காலம் முடிந்துவிட்டது, அது நிறைவேறிற்று. அடுத்தது, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. எல்லாரும் இதை பிரசங்கம் பண்ணார்கள். யோவான் ஸ்நாபகன் பிரசங்கம் பண்ணார், இயேசு பிரசங்கம் பண்ணார். இயேசு தொடர்ந்து தம்முடைய சீஷர்களை அனுப்பும்போது, நீங்கள் வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் முதல் இந்த இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், அவர் ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் அது இருக்கிறது என்பது பிரசங்கம் பண்ணி வந்தார். அது சமீபமாக இருக்கிறது என்று சொல்லும்போது நான் அன்னைக்கு சொன்னேன், ரொம்ப அருகாமையில் இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் உங்களை இந்த தேவன் ராஜ்யத்துக்குள்ளால கொண்டு வரும். அந்த தீர்மானம் என்றால் மனம் திரும்பி இந்த இயேசுவை பின்பற்றுவது. ஹல்லேலூயா. நம்ம அங்கிருந்து ஆரம்பித்தோம், மனம் திரும்புதல். அப்போ இயேசு ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து இந்த பூமியில் அதை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை தியானித்தோம். அப்போ இந்த ராஜ்யம் இயேசு இந்த பூமியிலே ஸ்தாபித்திருக்கிற, கண்களுக்கு புலப்படாத, தேவனால் ஆளுகை செய்யப்பட்டு நடத்தப்படக்கூடிய இந்த ராஜ்யம் மிகவும் முக்கியமானது. இந்த ராஜ்யத்தின் மூலமாக தான் நாம் நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதை கடந்த வாரத்தில் கொஞ்சம் நான் காண்பித்தேன். 1 கொரிந்தியருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 24வது வசனத்தில் நம்ம நிறைய காரியங்கள் தியானித்தோம். சுருக்கமாக நாம் பார்ப்போம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். எதன் பின்பு? இந்த ராஜ்யம் இப்படியே நடந்துட்டு இருக்குது. இந்த ராஜ்யத்துக்குள்ளால நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க.
இந்த உலகத்தில் இருக்கும்போது பல சத்துவங்கள், அதிகாரங்கள், பிசாசனுடைய ஆளுகைகள், இவைகளின் மத்தியில் பிசாசனுடைய போராட்டங்கள், அவன் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள், இதன் மத்தியில் தான் நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ளால இருக்கிறோம். அது நமக்கு அடுத்த வசனத்தில் இருக்கும். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்போது இந்த ராஜ்யம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் பரிகரித்து என்றால் அதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவார். இன்னைக்கு பிசாசு பண்ணக்கூடிய ஆளுகை, நம்ம கூட பண்ணக்கூடிய அவனுடைய சேட்டைகள், அவனால் நம்ம படக்கூடிய பாதிப்புகள், இவை எல்லாவற்றையும் பரிகரிப்பார் என்றால் அதற்கு ஒரு முடிவை கொண்டு வந்து நம்ம இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால் இருக்கிறனால ஒரு பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக அவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். அதற்கு பிற்பாடு ஒரு 1000 வருஷ அரசாட்சி இருக்கும். அதில் நம்ம எல்லாரும் அந்த 1000 வருஷ அரசாட்சியில் இருப்போம். அங்கே இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது. பிசாசானவன் அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் கட்டப்பட்டு பாதாளத்தில் தள்ளப்படும். அந்த ஆளுகை இயேசு கிறிஸ்து பண்ணக்கூடிய ஒரு ஆளுகையாக இருக்கும். அப்போ அந்த ஆளுகை முடியும் போது அவர் என்ன செய்வாராம்? தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அதுதான் நித்திய ராஜ்யம், பரலோகத்தில் உள்ள ராஜ்யம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இயேசு ஸ்தாபித்த இந்த உலகத்தில் உள்ள இந்த ராஜ்யத்தின் வழியாக நாம் கடந்து சென்றுதான் 1000 வருஷ அரசாட்சி தாண்டி அதற்கு பிற்பாடு இதை பாருங்க, நாம் பிசாசனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஒழித்து ஒரு பரிசுத்த ஜனமாக ஒரு கூட்டம் ஜனங்களை ஆளுகை செய்து அவர்கள் என் ஜனங்களாயிருக்கிறார்கள், அவர்கள் என்னுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாயிருக்கிறார்கள். இப்ப பிதாவாகிய தேவனே உம்முடைய கரங்களில் இவர்களை தருகிறேன், அங்க போங்கன்னு சொல்லி ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த பகுதியை நம்ம படிக்கும்போது படித்தோம், பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். அப்போ மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாவத்துக்கு காரணமாக இருந்த பிசாசு, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அன்னைக்கு முறித்து விடுவார். அதுக்கு பிறகு மரணம் இல்லை, அதுக்கு பிறகு பிசாசுடைய கிரியைகள் இல்லை, அதற்கு பிறகு பாவம் அங்கே இல்லை. இவையெல்லாம் இல்லாத ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு செல்வதற்கு இந்த ராஜ்யத்தின் மூலமாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முதற்படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவென்றால் மனம் திரும்புதல். அப்படி நம்ம பார்த்தோம். மனம், இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது நம்முடைய மனசு பல காரியங்களில் இருக்குது. நாம் 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 பெற்றுக்கொள்ள வேண்டிய அச்சீவ்மெண்ட்ஸ், நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள்னால் நான் இந்த நிலைமைக்கு போனோம், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசுக்குள்ளால சில திட்டங்கள் எல்லாம் தீட்டி வைத்திருக்கிறோம். பெரியவராகிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப தேவைதான். ஆனால் இந்த இயேசு இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய கவனம் முழுவதும் இயேசுவை விட்டு இதுக்கு மேலே வந்துடும். ஒரு பதவியாக இருக்கலாம், இந்த பதவியில் நாம் போய் சேரணும், அல்லது இந்த பொறுப்பில் நாம் போய் சேரணும், அல்லது இந்த பட்டத்தை நாம் வாங்கணும், அல்லது இவ்வளவு மாதம் நான் சம்பாதிக்கணும், அல்லது எனக்கு ஒரு இவ்வளவு நகை சம்பாதிக்கணும், அல்லது இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸுகள் எனக்கு வேணும். இது எல்லாத்துக்கும் மேலே தான் நம்முடைய கவனம் இருக்கும். அதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறார். மனம் திரும்புவது என்றால் இந்த ஃபோக்கஸ், நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா, இப்போ இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கிறத இந்த ஃபோக்கஸ் இயேசுவுக்கு நேராக திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது மனம் திரும்புதல் என்று சொல்லுவதற்கு ஆங்கிலத்தில் ரிப்பெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போது ரிப்பெண்ட்னா திரும்பவும் பழைய நிலைமைக்கு வருதல். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் படைத்த போது ஆதாமை அவர் படைத்தார். ஆரம்பத்தில் ஆதாமை படைத்தார். அவனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அவனுக்கு எந்த விதமான குறைவும் அங்கே வைக்கவில்லை. அவன் பாவம் இல்லாதவனாக இருந்தான். அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த தோட்டத்துக்குள்ளாலே இருந்தது. தேவனோடு உள்ள உறவில் அவன் வளர்ந்து வந்தான். இப்போ பாவம் செய்த போது நம்ம எல்லாருமே அந்த உறவை விட்டுட்டோம். இப்போ ரீபெண்ட்னு சொல்லும்போது திரும்பவும் அந்த நிலைமைக்கு வருதல். ஹல்லேலூயா. நம்ம சொல்லி எங்களில் பாட்டெல்லாம் ஏதேன் தோட்ட உறவு திரும்பவும் வேணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதுதான் திரும்பவும் அந்த உயர்ந்த நிலைமை. ஸ்தோத்திரம். திரும்பவும் ஆதாமுக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதங்கள், திரும்பவும் ஆதாமுக்கு கொடுத்திருந்த செழிப்பான வாழ்க்கை, திரும்பவும் ஆதாமுக்கு கொடுத்திருந்த மரணமற்ற வாழ்க்கை. ஆக்சுவலாக அவனுக்கு மரணமற்ற வாழ்க்கையை தான் கொடுத்தாரு. பாவத்தின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் மரணம் வந்தது. பாவம் மரணத்தை பிறப்பித்தது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ரீபெண்ட் என்று சொன்னால் திரும்பவும் அந்த உன்னதமான நிலைமை, திரும்பவும் அந்த உயர்ந்த நிலைமை, திரும்பவும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையை நான் எங்க வைத்திருக்கிறேன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால வைத்திருக்கிறேன்.
அந்த ராஜ்யத்துக்குள்ளார நீங்க கடந்து வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இடத்துல பாரம், சுமை, இவற்றையெல்லாம் பிசாசு கொண்டு வந்திருக்கிறான். கவலை, கஷ்டங்களை பிசாசு கொண்டு வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. மன பாரங்கள், துக்கங்களை கொண்டு வந்திருக்கிறான். இப்படி பல பாரங்கள் மூலமாக கடந்து செல்லக்கூடிய நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், எனக்கு பின்னால வாங்க, நான் ஸ்தோத்திரம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், ஒரு ரெஸ்டை தருவேன். ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்போ மனம் திரும்புதல் மூலம், மனம் திரும்புதல் என்கிறதான ஒரு ஆக்ட், ஒரு செய்கை, இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கிற ஒரு செய்கை. அந்த செய்கையின் மூலம் நம்ம என்ன செய்கிறோம்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருகிறோம். ஹல்லேலூயா. அப்படி ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால இருக்கிறாங்க. பாருங்க, இது ஒரு நல்ல ராஜ்யம். இங்க இயேசு ஆளுகை செய்கிறார். அப்படி இயேசு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜ்யத்துக்குள்ளால இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா தேவைகளை, ஸ்தோத்திரம். அதனால்தான் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது, நீங்க உணவை பற்றி கவலைப்படாதீங்க, உடையை பற்றி கவலைப்படாதீங்க, என்னத்தை உடுத்துவோம்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. சாலமன் முதலாளவனுடைய சர்வ மகிமையிலும் இந்த காட்டு புஷ்பங்களைப் போல உடுத்தி இருந்ததில்லை. ஸ்தோத்திரம். நீங்கள் குடிக்கிறத கவலைப்பட வேண்டாம். இது உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு தேவையான விலை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். நம்ம அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உங்கள் கவனத்தை எனக்கு நேராக கொஞ்சம் திருப்புங்க. நான் உங்களை படைத்த ஆண்டவர், இவைகள் எல்லாவற்றையும் போஷிப்பிக்கக்கூடிய, அல்லது காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கக்கூடிய நான் உங்களை விசேஷமாக படைத்திருக்கிறேன். உங்களை உடுத்துவிப்பதும் உங்களை போஷிப்பிப்பதும் அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். ஆகையினால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படி ரட்சிப்பு என்கிறதான மனம் திரும்புவதன் மூலமாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம். இந்த ராஜ்யம் நல்ல ராஜ்யம். ஆனால் அநேக சந்தர்ப்பங்களில் நம்ம எங்க இருக்கிறோம், நாம் யார், நம்மை ஆளுகை செய்கிறவர் யார், யாருடைய அரசாட்சிக்கு உட்பட்டு நாம் இருக்கிறோம், யாருடைய அரசாட்சியின் பிரஜைகளாக இருக்கிறோம் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டோம், உள்ளால வந்துட்டோம். அப்படி அறியாமல் இருக்கிறபடினால் தான் நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ளால இருக்கும்போதே பெரிய பிரச்சனைகள் வராமல் இல்லை, பிரச்சனைகள் எல்லாருக்குமே வரும். வந்தாலும் ஒரு தெய்வீக சந்தோஷம், ஒரு தெய்வீக சமாதானம், இவை எல்லாம் இந்த ராஜ்யத்துக்குள்ளால இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எப்படி இந்த ராஜ்யத்துக்குள்ளால, இந்த பூமியிலேயே இந்த ராஜ்யத்துக்குள்ளால இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஒரு உயர்வான வாழ்க்கை, தேவன் விரும்புகிறதான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்துகிறது? நிறைய ரட்சிக்கப்பட்டு உள்ளால வந்துட்டோம். என்னாலும் ஸ்தோத்திரம், தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பதில்லை, அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சில காரியங்கள்லாம் சொல்லி முடிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசியில் கொஞ்ச நேரம் நாம் ஜெபத்துக்காகவும் எடுக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கலாம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. போதும், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதே சம்பவத்தை மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் படிப்போம். 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் இதே தான் அங்கு சொல்லியிருப்பார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது பாருங்க, இந்த சம்பவம் 3 சுவிசேஷங்கள், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துலையும் இருக்கும். நம்ம அதை கொஞ்சம் தியானிப்போம். இப்போ இங்கு விதைக்கிறவனை குறித்த உவமை ஆண்டவர் சொல்றாரு. நம்ம நிறைய முறை அந்த வசனங்கள்லாம் தியானித்திருக்கிறோம். விதைக்கிறவனை குறித்த உவமை. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகே, அதாவது நடைபாதையில் விழுந்தது. சில விதைகள் கற்பாறையான இடத்தின் மேல் விழுந்தது. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. சில முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்ததை நெருக்கி போட்டது. சில விதைகள் ஸ்தோத்திரம் நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்படி நல்ல நிலத்தில் விழுந்தது ஒன்று 100, 60, 30 பலன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும். இதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு சரியாக புரியலை. அதனால் மார்க்கு சுவிசேஷத்தில் நம்ம படிக்கிறோம், இந்த சீஷர்கள் அவர் தனித்திருக்கும் போது போய் கேட்குறாங்க,
ஸோ அப்போது தனித்திருக்கும் போது போய் கேட்கும்போது ஆண்டவர் இந்த 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 ஓமையை விளக்கி சொல்லுகிறார், கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் என்ன என்பதை அவங்க சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் இந்த ஓமையை சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிகிறதுக்கு உங்களுக்கு ஸ்லாக்கியம் கிடையாது, உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறார். எல்லாருக்கும் அது கிடைக்கல. அப்போது எப்படி இந்த தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறது நம்ம மறந்துருந்தாலும் உள்ளால வரோம். உள்ளால வந்த பிறகு எப்படி இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. அவர் சொல்லுகிறார், விதை என்பது ஆண்டவருடைய வார்த்தையை காண்பிக்கிறது. இதே அதிகாரத்தில் நமக்கு கர்த்தருக்கு சித்தமானா வருகிற நாட்கள் முடியாது, இன்னொரு முறை நம்ம இதை பற்றி தியானிப்போம், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி. இதே அதிகாரத்தில் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நிறைய ஓமைகள் சொல்லியிருக்கிறார். இதுக்கு அடுத்த ஓமை ஒன்று சொன்னார். அங்கே இப்படி விதை விதைச்சிட்டு போனான், எல்லாம் நல்லா வளர்ந்து வந்தது. அவன் தூங்கி எழும்பும்போது உள்ள களைகள் கூட இருந்தது. அப்போது வேலைக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயா நீங்கள் நல்ல விதை தானே விதைச்சிங்க, எப்படி களைகள் வந்தது, நாங்கள் போய் அதை பிடுங்கி போடட்டுமா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இல்லை ஒன்றும் செய்யாதீங்க, ஒன்றும் செய்யாதான். இதில் நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி ஒன்றை ஸ்தாபித்து பர்ஃபெக்டாக நடத்திட்டு வர்றாரு. அதே சமயத்தில் பிசாசானவன் களைகளை விதைத்து எல்லா இடத்துலையும் களைகளும் உள்ளால் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த லோக்கல் சர்ச்சஸ் இந்த லோக்கல் சர்ச்சஸுக்குள்ளால் நல்ல மணி கொடுக்கக்கூடிய வளரக்கூடிய செடிகளும் உள்ளால் இருக்குது. பிசாசினால் விதைக்கப்பட்டு களை வளர்ந்ததுனால களைகளும் உள்ளால் சேர்ந்து வளர்ந்துட்டே இருக்குது. களைகளும் என்ன செய்யுது, சேர்ந்து வளருது. உள்ளால் வரும்போது வசனத்தை பேசுகிறோம், உள்ளால் வரும்போது ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லுகிறோம். இதெல்லாம் கேட்டு களைகளும் கூட சேர்ந்து எப்படி நல்லா வளர்ந்துட்டு தான் வருது. அப்போது வேலைக்காரங்க போய் கேட்குறாங்க, இந்த களைகள்லாம் பிடுங்கிடட்டுமா? அவர் சொன்னார், இல்லை நோ களைகளை பிடுங்கக்கூடாது. கொஞ்சம் 2-3 மாதத்துக்கு முன்னால் இங்கே ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங், அதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் களை எடுக்கக்கூடிய வேலை இருக்குன்னு ஒரு பாஸ்டர் சொன்னார். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மோசமான வாழ்க்கை வாழ்கிறவங்க அல்லது இங்கே இருந்து ஆர்கியூ பண்ணுறவங்க பேசுகிறவங்க அவங்களெல்லாம் அதுலேருந்து தூக்கிடணும், களை எடுக்கக்கூடிய வேலைன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, களை எடுக்கிற வேலை உங்கள் வேலை இல்லை, அது வளரட்டும் கூட சேர்ந்தே வளரட்டும், நல்லா வளரட்டும். களைகளை போல் இருக்கிறவங்க ஒரு வேளை இங்கே இந்த வார்த்தையை கேட்டு திரும்பி நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கடைசி வரைக்கும் வச்சுக்கிடுங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு கோதுமை மணிகளை கர்த்தர் அங்கே சேர்ப்பார், அது கடைசியில் உள்ளது. ஆனால் இந்த பூமியில் உள்ள காரியங்களை தான் அவர் சொல்கிறார், இங்கே களைகளும் கூட சேர்ந்து வளரு. அப்போது சில பிரச்சனைகளை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, கலைன்னு சொல்லி ஒதுக்கிடக்கூடாது. வார்த்தையை கேட்கட்டும், வசனத்தை கேட்கட்டும், கூட சேர்ந்து வளரட்டும். ஒரு நாள் ஸ்தோத்திரம் கர்த்தரால் சந்திக்கப்பட்டா ஆலையில் அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, கலையெல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் கூட்டி சேர்த்து பதரோடு கூட சேர்த்து அக்கினியிலே போடக்கூடிய நாள் வரும். இன்னும் நிறைய ஓமைகள் அது தொடர்ந்து சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது தெரியுமா? கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்கிறார். அது எதை சொல்கிறாரு? இந்த பூமியில் உள்ள தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் சொல்கிறார். ஏன்னா கடுகு விதை அது ஒரு விசுவாசம் ஒரு இருதயத்துக்குள்ளால் வந்துன்னா அது அப்படியே வளரும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டாருன்னா அது அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பாதிக்கும், எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளால் நடத்தும். ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டாருன்னா அவர் மூலமாக சீக்கிரமாக அந்த கிராமமே ரட்சிக்கப்படும். அது கடுகு, அது சின்ன விதையாக இருந்தாலும் வளர்ந்து ஸ்தோத்திரம் அது எல்லா இடமும் பரவும் என்று சொல்லுகிறார். அதுபோல தான் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்கிறார். புளித்தமா அதை எடுத்து கொஞ்சம் மாவில் வச்சிங்கன்னா அந்த மாவு முழுவதையும் அது உப்ப பண்ணும். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிறார், இந்த பூமியில் உள்ள ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளால வரக்கூடிய சின்ன விசுவாசம் அது அநேகரை பாதித்து எல்லாருக்குள்ளாலேயும் இந்த விசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படி சொல்லுகிறார். அதில் மிகவும் முக்கியமானது ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. விதை என்பது தேவனுடைய வார்த்தை. அவர் வார்த்தையை விதைக்கிறார். வயலில் எல்லாம் போய் விதைக்கும் போது ஒரு வரப்புன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அது வழியாக நின்று அப்படி வாரி வீசுவாங்க விதை. அதில் கொஞ்சம் விதையில் இப்போ கையில் எடுக்கும்போதே கொஞ்சம் விதையெல்லாம் அந்த நடைபாதையில் விழும்போது அடுத்தது நம்ம 13ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 18 முதல் உள்ள வசனங்கள் படிக்கும்போது அதனுடைய விளக்கத்தை அவர் சொல்கிறார். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், வசனத்தில் பிரச்சனை கிடையாது.
வசனத்தில் வல்லமை இருக்கிறது. வசனம் விடுவிக்கிறது, வசனம் ரட்சிக்கிறது. எப்போன்னா அவன் தன்னுடைய இருதயத்தில் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையில அது பெர்ஃபெக்ட் வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வார்த்தை வல்லமை உள்ளது, வார்த்தை ரட்சிக்க போதுமானது, வார்த்தை விடுவிக்க போதுமானது. அதை எப்படி நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதை பொறுத்து அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, சில விதைகள் வழி அருகே விழுந்தது. அதை பற்றி அவர் வியாக்கியானம் சொல்லும்போது சொல்றாரு, என்னது வந்து பொல்லாங்கன் சொல்லி மத்திய லூக்கா சுவிசேஷத்தை படிக்கும்போது பிசாசானவன் சொல்லியிருக்கு. மார்க்கில் இப்படி எதுவும் தெரியல. பிசாசானவன், இப்படி விதைக்கப்பட்ட வார்த்தையை பிசாசானவன் பொறுக்கி போடுகிறான். இருதயத்தில் உள்ளால ஏறுறதுக்கே இடம் கொடுக்க. இங்கே இருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை இதயத்தில் இது போய் ஸ்ட்ராங்காக விழுதுன்னு தெரியாது. ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் கவனம், பிசாசுடைய வேலை தான், கொஞ்சம் கவனத்தை திருப்பி விட்டுருவான். கொஞ்சம் ட்ரிக்னு மொபைல் ஃபோன் அடிச்சுதா கொஞ்சம் அதை பார்த்துருவோமேன்னு சொல்லுவான் பிசாசு. அதை பார்க்க ஆரம்பிச்சான்னு சொன்னால் இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே போயிடும். அது உள்ளால போகிறதுக்கு கூட பிசாசு இடம் கொடுக்க மாட்டான். அதனால் உள்ளால வரும்போது மொபைல் ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வாங்க. அது சைலண்ட் மோடில் போட்டாலும் ஒரு சத்தம் கேட்டுனா வார்த்தை வெளியே போயிடும். வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. வார்த்தை இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். இந்த வார்த்தை இருதயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணட்டும். இதை விதைக்கும் போது பிசாசானவன் எடுத்து விடாமல் நாம் இந்த வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபத்தில் ஒரு வசனம் படிப்போம். இந்த அவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், தொடர்ந்து வார்த்தையினால் அவர் தாங்குகிறார் என்று சொல்லி. அவனுடைய வார்த்தை நம்மை ரட்சிப்புக்குள்ளால நடத்துவது மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால கொண்டு வருவது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தாங்கி நடத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. வார்த்தையை வேற யாரும் பிசாசு வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. வார்த்தை உள்ளால வர வேண்டும். அது விழுந்தால், இருதயத்தில் சென்றால் அது பலனை தரும். ஹல்லேலூயா. ரெண்டாவது உள்ளது, ஸ்தோத்திரம், கற்பாறையில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு, இப்போ 5வது வசனத்தை கூட நான் முதலாவது படிக்கிறேன். சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்கள் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாய்மையால் உலர்ந்து போயிற்று. சீக்கிரமாக முளைக்குது. ஆனால் வெயில் ஏறின போது சூட்டுனால அது தீந்து போய் என்னது பட்டு போகிறது, பலன் கொடுக்காமல் போகிறது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு 20வது வசனத்தில் அதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் கூட சொல்றார். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஹல்லேலூயா. தனக்குள்ளே வேர் இல்லைன்னு சொல்லுங்க, தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய். அப்போ அந்த வேர் ரொம்ப முக்கியமானது. வேர் ஆழமாக கடந்து செல்ல வேண்டும். தனக்குள்ளே வேர் இல்லாமையினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்து. அப்போ அப்படி நிறைய பேரை பார்க்குறோம். நம்ம ஒரு உற்சாகத்தோடு கூட உள்ளால வருவாங்க. கொஞ்ச காலம்தான் அவங்க நிலைத்து இருப்பாங்க. கொஞ்ச நாள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய எழுப்புதலாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆராதனைக்கு வருவாங்க, கொஞ்ச நாள் பாட்டு பாடுவாங்க, கொஞ்ச நாள் வீட்டில் உற்சாகமாக இருப்பாங்க, கொஞ்ச நாள் வேதத்தை விடாமல் படிப்பாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள், ஏன்னா வேறு ஆழமாக போகல. அப்படிப்பட்டவங்க கொஞ்ச நாள் ஏதோ ஒரு அற்புதத்தை கண்டாங்க, ஏதோ ஒரு இதை கண்டாங்க, அதை கண்டுட்டு ஆண்டவர் இந்த நன்மை செய்தார்னு சொல்லி உள்ளால வந்துடுறாங்க. உள்ளால வந்த பிறகு நிலைத்திருக்க முடியவில்லை. காரணம், வேறு ஆழமாக இல்லை. ஹல்லேலூயா. வேறு ஆழமாக இல்லாதபடியினால் நிலைத்திருப்பார்கள். அப்போ நம்ம கொஞ்ச காலம் நிலைத்திருக்க வேண்டியவர்கள் அல்ல. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால வந்து ஏதோ ஒரு உற்சாகம் வந்து கொஞ்ச நாள் நிலைத்திருந்து பாருங்க, பல விதத்தில் ஜனங்கள் நல்லவங்களாக இருக்கிறாங்க. ஒன்று ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில் பிறந்ததுனால நம்ம என்ன செய்வோம்னா, பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு
ஒழுங்காக சர்ச்சுக்கு வாடா அப்படின்லாம் சொல்லி சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பிள்ளைகளெல்லாம் அங்கே உள்ளால் உட்கார வைக்கிறோம். ஒரு ஒழுக்க நெறிக்குள்ளால் அவங்கள நம்ம முயற்சி செய்து அப்படியே கொண்டு போகிறோம். அது அப்படியே போயிட்டுருக்கோம். அதில் சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, நல்ல சொசைட்டியை விரும்புகிறவங்க, அங்கே குடிகாரங்க இருக்கக்கூடாது, மோசமான வார்த்தை பேசுகிற பிள்ளைகள் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் நம்ம வளர்க்கணும். இப்போ இந்த கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கேட்டு போட்டு உள்ளால் வேறு யாரும் போக முடியாது. நல்ல வேலை செய்கிறவங்க, உயர்ந்த உத்தியோகஸ்தர்கள், அவங்க எல்லாம் தான் அந்த கேட்டட் கம்யூனிட்டி இதுக்குள்ளால் இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் கட்டு போக மாட்டாங்க, நல்லா வளருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், இந்த மனம் திரும்புதல் என்பது அது போன்ற ஒன்று அல்ல. ஸ்தோத்திரம், மனம் திரும்புதல் அதனால் வரக்கூடியதல்ல. இது சூழ்நிலைகள்னால் நல்லவங்களாக வளர்கிறாங்க, சூழ்நிலைகள்னால் ஆலயத்துக்கு வராங்க, சூழ்நிலைகள்னால் வேதத்தை படிக்கிறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அதுக்குள்ளால் வரோம், அது கொஞ்ச நாள் அப்படியே இருப்பாங்க. ஆனால் இந்த வெயில் ஏறும்போது வேறு ஆழமாக இல்லாதபடியினால், தனக்குள்ளே வேறு ஆழமாக இல்லாதபடியினால் பட்டு போகிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள், வெயில் நல்லது, வெயில் வாரது ஸ்தோத்திரம் செடியை கெடுக்கிறதுக்கு அல்ல. வெயில் இல்லைன்னா செடி நல்லா வராது, செழிப்பாக வராது. வெயில் வருகிறது செடியை அழித்து போடும்படியாக அல்ல. வெயில் தேவையான ஒன்று. ஆனால் இந்த சின்ன ஒரு வெயிலை தாக்கு பிடிக்க முடியாமல் செடி பட்டு போகிறதுக்கு காரணம், மரம் பட்டு போகிறதுக்கு காரணம் வேர் இல்லை, இருதயத்துக்குள்ளால வேர் ஆழமாக, வசனம் ஆழமாக செல்லாதபடியினால் அநேகர் பலன் கொடுக்க முடியாமல் பட்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வேர் ரொம்ப முக்கியமானது. அந்த வேர் ஸ்தோத்திரம் பாருங்க, ஒரு செடி நல்ல செழிப்பா வளர்ந்து நிற்குதுன்னா வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியும், நல்ல பச்சை பசேல்னு இருக்குது, நல்ல பூக்கள் இருக்குது, நல்ல பழங்கள் இருக்குது. வெளியே சாதாரண பார்க்குறவங்க இதைத்தான் பார்ப்பாங்க. வெளியே இருக்கக்கூடிய இந்த வெளிப்படையாக அந்த செடி தோற்றம் அளிக்கக்கூடியது நல்லா இருக்குது, நல்ல செடி, நல்ல பழம், இனிமையான பழம், வாங்கி புசிப்பாங்க, நல்லா போவாங்க. ஆனால் அது பழம் கொடுப்பதற்கு, அது செழிப்பாக இருப்பதற்கு உள்ளால வேர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன செடி முளைச்சி ஒரு விதை வச்சிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த விதை முளைத்து மேலே அப்படியே அந்த விதையோடு கூட மேலே வரும் இலை. நீங்கள் அப்போ அதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செடி எவ்வளவு மேலே வளர்ந்ததோ அதை விட ஆழமாக அதனுடைய வேர் உள்ளால இருக்கும். ஹல்லேலூயா. அப்போது ஒரு மரம் நிற்கிறதுனா அந்த மரம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேலே தெரியக்கூடிய மரத்தை விட அதிகமான நீளத்திலையும் தூரத்திலையும் ஆழத்திலையும் உங்களுக்கு எங்கே நோண்டி பார்த்தாலும் ஒரு வேர் இருக்கும். அது செடி எங்கேயோ இருக்கும், மரம் எங்கேயோ இருக்கும். அப்போது இந்த வேர் மிகவும் முக்கியமானது. வேர் தான் இந்த மரத்தை செழுமையாக வைப்பது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வேர் என்ன செய்யாதுன்னா, வெளியே போய் பார்க்கும்போது வெளியே தெரியாது. இந்த வேர் மறைந்து இருக்கிறது. அது மறைந்திருந்து கொண்டு சில வேலைகளை செய்கிறது. இந்த வேர் மறைந்திருந்து கொண்டு இந்த செடியை செழிப்பாக வைக்கிறது. இந்த வேர் மறைந்திருந்து கொண்டு இந்த செடியில் பழம் கனிகளை எல்லாம் கொண்டு வருகிறது. பார்க்குறவங்க யாருமே வேரை பார்க்க மாட்டார்கள். வேர் ஆழமாக போய் இந்த பக்கத்தில் போனீங்கன்னா பார்த்தா நேரம் ஆப்போசிட் பில்டிங்கில் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கொண்டு வந்து கொஞ்சம் ஜேசிபி கொண்டு வந்து சில மரங்கள் எல்லாம் உடைச்சி போட்டாங்க. அது ஃபுல்லாக உடையில்லை, கொஞ்சம் வேர் தான் போச்சுது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ மஞ்சளாக இருக்கிறது, இலைகள் எல்லாம் பச்சையாக இருக்க வேண்டியது மஞ்சள். காரணம் இன்னும் வேர் இருக்குது, ஆனால் அநேக வேர்கள் கட் பண்ணப்பட்டு விட்டது. ஸ்தோத்திரம். அப்போது ஒரு செடி பச்சையாக கனி கொடுக்கிறதாக செழிப்புள்ளதாக மேலே வளருவதற்கு உள்ளால் இருக்கக்கூடிய வேர் மிகவும் முக்கியமானது. அப்போ இந்த வசனம் எவ்வளவு ஆழமாக நம்முடைய இருதயத்துக்குள்ளாலே கடந்து செல்லுகிறதோ அவ்வளவு செழிப்பாக நம்முடைய வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கும்போது அந்த வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை செழிப்பாக நிறுத்துவது, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ செய்வது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிசாசை மேற்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை செய்வது, தேவனுடைய ராஜ்யத்தில் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ செய்வது என்னவென்றால் இந்த வசனம். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். வியாதி வரலாம், சுகப்படுத்துகிறது ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ளால, இந்த பூமியில் இருக்கக்கூடிய தேவ ராஜ்யத்துக்குள்ளால நாம் செழிப்பாய் வாழ்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆழமாக கடந்து செல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். வெளியே தெரியாது, நமக்குள்ளால இருதயத்தில் உண்டாகக்கூடிய ரட்சிப்பு வெளியே தெரியாது. ஹல்லேலூயா. அது மறைமுகமான ஒன்று.
இந்த உள்ளால உண்டாகக்கூடிய ரட்சிப்பு அது ஆழமாக வசனத்தின் மூலமாக உண்டானதானால், வசனத்தின் மூலமாக இல்லாத ரட்சிப்பு கூட வருது. இங்கே வருவோம், ஏதோ ஒன்றை பார்ப்போம், நல்லா இருக்குது, சரி நம்ம அப்படி ஜாலியாக போயிடுவோம், பாட்டு நல்லா இருக்குது, ஜெபம் நல்லா இருக்குது, பரிந்து பேசி ஜெபம் பண்ணுறாங்க, போய் உட்காந்துருவோம். ஆனால் வசனம் உள்ளால போகிறதுக்கு இடம் கொடுக்கறதில்ல, வசனத்தை உள்ளால விடுறதில்ல, வசனம் உள்ளால போய் கிரியை செய்ய அனுமதிக்கிறதில்ல, மேலோட்டமான ஒரு வாழ்க்கை. ஆனால் உண்மையான ரட்சிப்பு என்பது இருதயத்தில் உண்டாகிறது. அது நாளுக்கு நாள். சரியா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒவ்வொருட்டையும் கேட்டால் ரட்சிக்கப்பட்ட நாள் இந்த நாள் அது மிகவும் முக்கியமானது. ஆனால் மார்ட்டின் லூதர்னு சொல்கிறேன், அவர் சொல்கிறார் நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளால நம்முடைய மனசை மாற்றக்கூடிய அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும். இது என்ன, ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலிருந்து மனம் திரும்பி நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்போது வெளிப்படையான வாழ்க்கை ஹல்லேலூயா செழிப்பாக இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும், கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. இது உள்ளால நடக்கக்கூடியது. இப்படி உள்ளால நடக்கக்கூடிய ஒரு சில நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம இன்னொன்று ஜெபம். ஜெபம் நம்ம எல்லாரும் தெரியணும்னு சொல்லி நம்ம கூட்டமாக ஜெபம் எல்லாம் பண்ணுறோம். இது தவிர நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய ஜெபம். ஹல்லேலூயா. அதான் இயேசுக்கு சொல்லும்போது சொன்னா, நீ தனியாக ஜெபம் பண்ண போகும்போது நீ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன்னுடைய கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணு, அந்தரங்கத்தில் யாரும் பார்க்கக்கூடாத இடத்தில் இந்த ஜெபம் ஒரு கிரியையை நடப்பிக்கும். ஹல்லேலூயா. அந்தரத்தில் யாரும் பார்க்காம நீ பண்ணக்கூடிய ஜெபம் உனக்கு வெளியரங்கமான பதிலை கொண்டு வரும். வெளியே போகும்போது பச்சை பசையில் என்று போகிறாய் என்றால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், அதன் மத்தியிலும் வெளியே போகும்போது ஒரு செழிப்பாக கடந்து செல்லுவேன் என்றால் அந்தரங்க வாழ்க்கையில் உள்ள ஜெபம், அந்த இருதயத்தில் இயேசுவோடு உள்ள தொடர்பு. ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையை பச்சை பசையில் என்று மாற்றும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது இருதயத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. அதுபோல இருதயத்தில் நடக்கக்கூடிய ஒன்றுதான் தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம். ஹல்லேலூயா. நம்ம எப்பவும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லி நமக்கு நிறைய சமயங்களில் இந்த உறவு இப்படி ஆராதனையில் இருக்கும் போதும் மற்ற சமயங்கள்லையும் தான் அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் நமக்கு தேவனோடு கூட உள்ள ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். நம்ம உறவுக்காக சொந்தக்காரங்கள் எல்லாம் தேடி போவாங்க, சின்ன சிஸ்டர் சொன்னாங்க எல்லாம், அது ஒரு உறவு, அது தேவை. ஆனால் அந்த உறவை விட ஒரு மேலான உறவு இருக்கிறது, அது தேவனோடு ஏற்படுத்தக்கூடிய உறவு. ஹல்லேலூயா. இந்த உறவு சில சமயங்களில் இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. இந்த உறவில் சில சமயங்களில் சொல்லுவாங்க, அன்பாக பேசுவாங்க, சில சமயங்களில் கோவப்படுவாங்க, நான் சொல்கிறது கேட்டால் நல்லா இருப்போம்னு சொல்லுவாங்க, அது தருவேன்னு சொல்லுவாங்க, இது தருவேன்னு சொல்லி தராமலும் போவாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், அந்த தேவனோடு கூட ஏற்படுத்தக்கூடிய உறவு மற்ற எல்லா உறவுகளை விட மேலானது. கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள உறவை விட தேவனோடு ஏற்படுத்தக்கூடிய உறவு மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. இது எங்க உண்டாகணும்னா உள்ளுக்குள்ளால உண்டாகணும். எனக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கிறது, எனக்கும் தேவனிடத்தில் ஒரு தனிப்பட்ட ஐக்கியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி சபையில கூடி வரும்போது வரக்கூடிய ஐக்கியம் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு கூட நாம் உறவை ஏற்படுத்த வேண்டும், தேவனோடு கூட நாம் ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் வெளியே தெரியாத ஒன்று. நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், எல்லா ஆராதனைக்கும் கரெக்டாக போகிறேன், இதெல்லாம் சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒன்றல்ல. இது ரகசியமாக இருதயத்தில் உண்மையான ரட்சிப்பு உண்டாகும் போது, உண்மையான ரட்சிப்பு உண்டாகும் போது இருதயத்தில் என்ன உண்டாகும்னா ஜெப வாஞ்சை உண்டாகும். உண்மையான ரட்சிப்பு உண்டாகும் போது இருதயத்தில் தேவனோடு உள்ள ஐக்கியம் பலப்படும். ஹல்லேலூயா. உண்மையான ரட்சிப்பு உண்டாகும் போது அந்த மனம் திரும்புதலை இருதயத்தில் நாம் காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த உறவு ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம். இந்த உள்ளால உறவு சரியா இருந்தன்னா வெளியே அது நன்றாக தெரியும். வேர் என்பது வசனம், அது இருதயத்துக்கு உள்ளால ஆழமாய் போச்சுன்னா ஸ்தோத்திரம், அது வெளியே தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அது வெளியே மரம் நல்லதாக இருந்தால் கனியும் நல்லதாக இருக்கும், மரம் கெட்டதாக இருந்தால் கனியும். ஆண்டவர் மரத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போது இருதயம் நல்லதாக இருந்தால் அது நல்ல பலனை கொடுக்கும். ஸ்தோத்திரம். அப்போ இந்த வேர் என்ன செய்கிறதுனா, இந்த வேர் தான் ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா அதை வாழ வைக்கிறது இந்த வேர் தான். ஹல்லேலூயா. ஒரு செடி பச்சை பசேல்னு இருக்குன்னா அது வாழ்ந்து இருக்கிறது என்றால் அதனுடைய வேர் மிகவும் முக்கியமானது. ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் செழிப்பாக இருக்கிறீர்கள் என்றால்
ஸ்தோத்திரம். வேர் மிகவும் முக்கியமானது. இந்த வசனம் இருதயத்தில் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நம்மை பிழைப்பிக்க கூடியது, வாழ வைக்கக்கூடியது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால் நம்மை செழிப்பாய் நிறுத்தக்கூடியது. உலகத்தில் இந்த வார்த்தைக்கு இடம் இல்லை. உலகத்தில் நல்ல செழிப்பாக இருக்கிறது, வேற நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் செழிப்புள்ளவர்களாய், ஆரோக்கியம் உள்ளவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்வதற்கு ஹல்லேலூயா நம்மை வாழ வைக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு மரத்தை எப்படி அதனுடைய வேர் வாழ வைக்கிறதோ அதுபோல். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செடி நட்டிங்கன்னா அது நல்ல செழிப்பாக வளரும். அவனுடைய வேர் அப்படியே தேடி போகுமா எங்கே தண்ணி இருக்குன்னு சொல்லி. அவனுடைய வேர் எங்கே சத்து கிடைக்கும்னு சொல்லி அந்த வேர் தேடி போகுமா. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கல் போட்டு அல்லது ஒரு பாறை வச்சு மறைச்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு அது வேற ரூட் மாறும். ஏன்னா இந்த செடியை செழிப்பாக வைப்பது இந்த வேர் எங்கேயாவது போய் தண்ணியை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இது எங்கேயாவது போய் இதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொண்டு வர வேண்டும். இந்த வேர் தான் ஹல்லேலூயா இது எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறது. இந்த மரம் செழிப்பாக இருப்பதற்கு, அது கனி கொடுப்பதற்கு இந்த வேர் தேடி தேடி நிறைய வேலைகளை செய்யுது. ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லாத நேரத்தில் ஆழத்தில் போய் தண்ணியை கொண்டு வருது. ஹல்லேலூயா. வறட்சியான நாட்களில் ஆழத்தில் அந்த வேர் போகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் வரலாம், சூரியன் உதிக்கலாம், சூரியனுடைய வெயில் வரலாம். ஆனால் வேர் ஆழமாய் இருக்கும் போது வசனத்துக்குள்ளால நாம் கடந்து சென்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக வைக்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர் உள்ளதாக வைக்க முடியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த வேர் எப்படி சத்து, பலன் இவை எல்லாவற்றையும் செடிக்கு கொண்டு வருகிறதோ அதுபோல ஸ்தோத்திரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நிலைத்திருப்பதற்கு வசனம் ஆழமாக இருதயத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேர் தான் என்ன செய்யுதுன்னா மரத்தை நிற்க வைக்கிறது. மரம் எழும்பி நிற்கிறதுக்கு இந்த வேர் மிகவும் முக்கியமானது. சில மரத்துக்கு வேரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழமாக ரொம்ப போகாது, ஆனால் பற்றி பிடிச்சி மேலே சைட்லேயே நல்ல ஸ்ட்ராங்காக மணலோடு ஊரோடு கூட அந்த மண்ணோடு கூட சேர்ந்து பிடித்து கொண்டிருக்கும். அப்படி வேர் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா காற்று அடிக்கும். ஹல்லேலூயா. மரம் விழாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது ஒரு மரத்தை நிலைநிறுத்துகிறது வேர், நிற்க பண்ணுகிறது வேர், தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வது வேர். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காற்று அடிக்கும், வெயில் வரும். ஆனால் நான் சொல்கிறேன், நம்முடைய வேர் வசனத்துக்குள்ளால வேர் இருக்கும்போது இந்த வெயில்னால இந்த செடி தீந்து போகாது, இது பட்டு போகாது. காற்றடிக்கிறதுனால இந்த செடி விழுந்து விடாது. காரணம் வசனம் ஆழமாக உள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மையாக சொன்னா இந்த வெயில் பெரிய பலனை கொண்டு வரும். உள்ளால வேர் ஆழமாக இருந்தேன்னா, மணல் இல்லாமல் வேர் ஆழமாக இல்லாமல் இருந்தேன்னா பட்டு போகும். அதனால் இந்த வசனம், இந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் ஸ்தோத்திரம் பயனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், காற்றடிக்கும், வெயில் அடிக்கும். இது எல்லாவற்றின் மத்தியிலும் கனி கொடுக்கும் போது இது எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றும். ஹல்லேலூயா. நல்ல வேருள்ள மரம் அடியில் இதுக்குள்ளால் இருக்க எனக்கு வெயில் வேண்டும் என்று சொல்லும். ஹல்லேலூயா. நல்ல ஆழமாக இருக்க எனக்கு காற்று வேண்டும் என்று சொல்லும். நான் விழுந்துட மாட்டேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் நிலைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நிலைநிறுத்துகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கேள்விகள் வரும். கேள்வி அந்த சிஸ்டர் சொன்னாங்கல்ல, கேள்வி கேட்பாங்க, பலவிதமான கேள்வி. இப்போ இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் நிற்பதற்கு என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க. கடவுள் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? கடவுள் உண்மையாகவே இருக்கிறாரா? வசனம் இப்படி சொல்லுது, அவங்க வாழ்க்கை இப்படி இருக்குது, இப்படிலாம் நிறைய கேள்விகள் வரும். ஆனால் நாம் வேர் ஆழமாக இருக்கும்போது இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம பாதிக்காது. ஹல்லேலூயா. நான் யாரை பின்பற்றுகிறேன் என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் இதெல்லாம் பெரிய அசைவை கொண்டு வரும். இந்த கேள்விகள் எல்லாம் ஆமாம் கேட்க பார்த்தா நல்லா தானே இருக்குது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா? உண்மையாக ஆண்டவர் பேசுகிறாரா இல்லையா? இந்த பிரச்சனைகள்லாம் வர்றது காரணம் என்னது? அப்படியெல்லாம் பல கேள்விகள். இன்னைக்கு வசனத்தில் ஆழமாக இருந்தால் இந்த கேள்விகள்லாம் என்னை பாதிக்கவே செய்யாது. ஹல்லேலூயா.
கேள்விகள் வரும். எத்தனை கேள்விகள் வந்தாலும் எனக்கு ஒரு விசுவாசம் காரணம் எனக்குள்ளால வசனம் ஆழமாக இருக்கிறது. இது என்னை நிலைநிறுத்தும். இல்லைன்னா சந்தேகத்துக்குரிய கேள்விகள் எல்லாம் வரும்போது நம்ம சந்தேகம் ஆடி அசைஞ்சிருவோம், விழுந்துருவோம் சில சமயங்கள்ல. ஆனால் வசனம் வார்த்தை வல்லமையாக இருதயத்துக்குள்ளால் இருக்கும்போது வெளியே இருந்து வரக்கூடிய எத்தனை கேள்விகளாக இருந்தாலும், உங்க மனசுக்குள்ளால உண்டாகக்கூடிய கேள்விகளாக இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தினரே உங்களுக்கு விரோதமாக சந்தேகத்தின் கேள்விகளை எழுப்பினாலும் நிலை நிற்க முடியும். காரணம் வசனம் ஆழத்தினால். ஏதோ ஒன்று ரெண்டு அற்புதத்தை பார்த்துட்டு நான் இயேசுவை பின்பற்ற போறேன்னு சொல்லி வந்தோம், அது அற்புதத்தின் அடிப்படையில் வந்தால் ஏன்னா வேறு இல்லை, தீந்து போகும், விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதனால தான் அந்த வசனத்தில் நம்ம படிக்கும்போது கற்பார இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளலாம். அந்த ஆரம்ப நாட்கள் உள்ள உற்சாகம் தான். ஸ்தோத்திரம். ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாமையினால், எல்லாம் சொல்லுங்க தனக்குள்ளே வேர். யாரோ கேட்ட வசனம், யாரோ சொன்ன வசனம் இல்லை, தனக்குள்ளே வேறு இல்லாதபடினால். ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தம் உபத்திரவும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். நீங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இங்கே விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால எதையும் மிஸ் பண்ணாம ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. சீக்கிரமாக ஆராதனைக்கு வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க. இந்த வார்த்தை ஒரு காது வழியா கேட்டு மறு காது வழியா போயிடக்கூடாது. பிசாசு வந்து அதை பொறுக்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. உள்ளால உள்ள வார்த்தை சென்று அது பதிய வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெயில் ஏறினாலும் சூடு வந்தாலும் எதுவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்க முடியாது. வசனம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாக இருக்கும்போது, வசனத்தின் நிமித்தம் துன்பம் வரலாம், ஆனால் நம்மை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் ஒருவேளை நல்லா இல்லாமல் இருந்தாலும் ஹல்லேலூயா வேறு ஆழமாக இருக்கும்போது நாம் வெற்றி உள்ள ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சீக்கிரமாக நல்ல நிலம், எல்லாம் சொல்லுங்க நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனை பற்றி நமக்கு டைம் இல்லை, சில காரியங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதலாக படிங்க. சிலது 100ஆகவும் சில 60ஆகவும் சில 30ஆகவும் பலன் தந்து. பாருங்க, விதையில மிஸ்டேக் கிடையாது. இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் வேர்ட் ஆஃப் காட். அதை ஏற்றுக்கொள்ள நம்ம எவ்வளவு அதை அங்கீகரிக்கிறோம், எவ்வளவு அந்த வசனத்திற்கு நாம் இடம் கொடுக்கிறோம், அதை பொறுத்து அது 100ஆகவோ 30ஆகவோ 60ஆகவோ 30ஆகவோ சில சமயங்களில் பலன் கொடுக்காமலும் போகலாம். அப்போ நம்முடைய இருதயம் வசனம் விளக்கு அது ஆழமாக போக வேண்டும். அதனால வசனம் உள்ளால வந்து திரும்ப திரும்ப வசனத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. யோவான் வெளிப்படுத்த விசேஷத்தில் எழுதும்போது ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் எழுதுறாரு. ஸ்தோத்திரம். அதுக்குள்ளால் நம்ம வரலாம். 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 23. மத்தேயு 13. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்க. ஒரு 4 காரியங்கள் இங்கே இருக்கும், நம்ம அதை கவனிப்போம். வசனத்தை கேட்க, எல்லாரும் சொல்லுங்க கேட்கிறவன். சிலவங்களுக்கு கேட்கறதுக்கே விருப்பம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் வசனம் உற்சாகம் போனால் எப்போ முடியும்னு தான் பார்த்துட்டு இருப்போம். வசனத்தை கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும், அது உள்ளத்தில் பதிகிற வரைக்கும் கேட்கணும், அது நம்முடைய வாழ்க்கையில தாக்கத்தை கொண்டு வருகிற வரையிலும் கேட்கணும். ஹல்லேலூயா. இது ஜீவன் உள்ள வார்த்தை. இதுக்குள்ளால பெரிய காரியங்கள் நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரில, நீங்க எதிர்பார்ப்பதற்கு மேலான விதத்தில் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை நடத்துவதற்கு இந்த வார்த்தை போதுமானது. எல்லாரும் சொல்லுங்க வார்த்தையை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் அவருடைய வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிறார், இந்த வார்த்தைகளை கேட்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி. கேட்கணும், எல்லாம் சொல்லுங்க கேட்கணும். கேட்கணும். அப்போ கேட்கறதுக்குன்னு சொல்லி நம்ம டைம் கொடுக்கணும். சபையில் எப்பெல்லாம் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் எல்லாம் வரணும். இந்த வாரத்தில் 1ஆம் தேதி காலையில் கூட்டம், நீங்கள் வார்த்தையை கேட்கணும்னா வாங்க. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. எப்போ எல்லாம் கூடி வர்றோமோ அப்போ எல்லாம் வார்த்தைகளை பேசுகிறோம். இங்கே சில வீடுகள்லாம் நாங்கள் ஜெபத்துக்கு கூப்பிட்றோம், அங்கே எல்லாம் வார்த்தைக்கு தான் பேசுகிறோம். ஹல்லேலூயா. வார்த்தையை அப்படியே ஒரு பகுதியை வாசித்து அதுக்குள்ளால என்னெல்லாம் இருக்குதுன்னு உள்ளதை எல்லாம் தியானம் பண்ணுறோம். ஹல்லேலூயா. அப்போ முதல் ஸ்டெப் என்ன? வார்த்தையை கேட்க வேண்டும். சரி, கேட்கணும். ரெண்டாவது அடுத்தது சொல்லுங்க, உணர்ந்து கொள்ளுதல். உணர்ந்து கொள்ளுதல்னா
கேட்ட வார்த்தையை அதுக்குள்ளால என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும், புரிந்து கொள்ள வேண்டும், வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஏதோ நிறைய கேட்டதுனால மட்டும் முடிஞ்சிடாது. கேட்ட வார்த்தை என்ன சொல்லுகிறது, கேட்ட வார்த்தையில எனக்கென்று என்ன இருக்கிறது, கேட்ட வார்த்தையில எனக்கென்ன ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார இருக்கிறேன். இந்த ராஜ்யம் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படுவதற்கு சமமாக இருக்கிறது. இது விளைவிக்கப்படும் போது எனக்கு இந்த வார்த்தைக்குள்ளால என்ன இருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை என்னுடையதாக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க செழிப்பா இருக்கிறதுக்கு கேட்கறது மட்டும் அல்ல, இது இது ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை. இது உள்ளால் அதை தியானிக்கணும், அதை அசை போட வேண்டும். ஹல்லேலூயா. அது நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அப்போ இந்த பகுதியில் 2 காரியத்தோட கூட மத்தேயு நிறுத்திட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கலாம். இதே வசனம் தான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து. சொல்லுங்க, வசனத்தை என்ன செய்யணும்? இருதயத்திலே காக்கணும், காக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது வசனத்தை கேட்கணும், வசனத்தை உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அது என்ன சொல்லுது, எனக்கு இதில் என்ன செய்தி இருக்கிறது என்பதை எடுக்க வேண்டும். அந்த செய்தியை அப்படியே விட்டுறக்கூடாது. அதை என்ன செய்யணும்? இருதயத்தில் காக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுகிறது, இதில் ஆசீர்வாதம் இருக்கிறது, இந்த வார்த்தை என்னை போஷிப்பிக்கக்கூடியது, இந்த வார்த்தை என்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியது, இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, ஆகையினால் இந்த வார்த்தையை நான் காத்துக்கொள்வேன். இங்க போகும்போது, இடத்தை விட்டு போகும்போது யாரும் ஆண்டவருடைய வார்த்தையை இங்க விட்டுட்டு போகக்கூடாது. ஒரு காது வழியா கேட்டு விட்டுட்டு போகக்கூடாது. இருதயத்தில் அது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த இடத்தை விட்டு போகும்போது ஆண்டவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும், இருதயத்திலே காத்துக்கொள்ள வேண்டும், அதை சுமந்து சொல்ல வேண்டும். எப்பொழுதெல்லாம் அதை பற்றி தியானிக்க முடியுமோ அப்பொழுதெல்லாம் தியானிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறதே என்று சொல்லி, ஓ ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால பிழைப்பு இந்த வார்த்தைக்குள்ளால் தான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால் ஆசீர்வாதம் இருக்குது, இந்த வார்த்தையின் மூலமாக தான் உண்டாக வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால சுகம் இருக்கிறது, அந்த சுகம் இதன் மூலமாக தான் உண்டாக வேண்டும், இந்த வார்த்தையின் மூலமாக. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளும் இருக்கிறது. ஏன்னா அவர் நல்ல ராஜா. அவர் எல்லாவற்றையும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கென்று, சபைக்கென்று, தேவ ஜனத்திற்கென்று ஆண்டவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இல்லாததுனால நிறைய நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பு இல்லை, வார்த்தை இல்லாதனால வெற்றி வாழ்க்கை இல்லை, வார்த்தை இல்லாதனால பல தோல்விகள், பிசாசு எதிர்த்து நிற்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உண்மையாகவே இந்த வசனம் சொல்லுகிறபடி இந்த வார்த்தை நமக்குள்ளால இருந்தா, பிரைஸ் தி லார்ட். சரி, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-12 வசனம், நம்ம எல்லாம் பழக்கமான வசனம் தான், படிக்கலாம். மாரியும் உறைந்த மழையும். அப்போ வசனத்தை அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதை முளை கிளம்பி விளையும்படி செய்து. அப்போ ஆண்டவர் அவர் விதையை பற்றி சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்றாரு. இந்த தேவனுடைய வார்த்தை விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும். ஹல்லேலூயா. புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதங்க வசனம் சொல்லி இருக்கு. சொல்லுங்க, விதை ஆண்டவருடைய வார்த்தை. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது புசிக்கிறதுக்கு ஆகாரம் இருக்குது. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது அடுத்த வருஷம் புசிப்பதற்கான விதை உள்ளால இருக்குது. ஹல்லேலூயா. பல வருஷங்கள் ஹல்லேலூயா புசித்து செழுமையாய் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் செழிப்போடு வாழ்வதற்கான விதை, ஸ்தோத்திரம், விதைக்கிறவனுக்கு அவன்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து படிக்கலாம் அடுத்த வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இதுதான் வசனம். இந்த வசனம் அப்படித்தான் இருக்கும். இந்த வசனம் முளைக்கும், இந்த வசனம் பலன் கொடுக்கும், இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும், அது ஆகாரத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல முழு மனசையும் இந்த உலகத்தில் செலுத்தி கடினமாக உழைச்சு கடைசியில் கொஞ்சம் கிடைக்கிறது நல்லா இருக்குதா?
இல்லை ஆண்டவரை சார்ந்திருந்து அவருடைய வார்த்தையை சார்ந்திருந்து அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நல்லா இருக்கா? ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால இது எல்லாமே இருக்குது. தொடர்ந்து படிங்கம்மா சீக்கிரம். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து கொஞ்சம் நிறுத்துங்க. அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல், இது ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், அது உள்ளால வந்து கிரியை செய்யும் போது உங்களுடைய சித்தம் நடக்காது. அவர் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யும். நான் சொல்றேன், என் ஆண்டவருக்கு உங்களை குறித்து நல்ல திட்டங்கள் இருக்கிறது. என் தேவன் நல்ல ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து அவரிடத்தில் நல்ல திட்டங்கள் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் இந்த வார்த்தையின் மூலமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் விரும்புறது என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும். நான் விரும்புறது வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. எனக்கு பல திட்டங்கள் இருக்கிறது, எனக்கு பல இடம் வாங்கணும், எனக்கு கோடீஸ்வரன் ஆகணும், இந்த ஆசைகள்லாம் நல்லதுதான். எனக்கு குடும்பம் நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கணும், நல்லதுதான். ஒரு தேவனுடைய பிள்ளை ராஜ்யத்துக்குள்ளால இருக்கும்போது, ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையான சகல உயர்வு ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஹல்லேலூயா, இந்த வசனத்துக்கு பேரு ராஜ்யத்தின் வசனம். மத்தேயு சுவிசேஷம் ராஜ்யத்தின் வசனம். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜ்யத்தில் நிற்கிறதுக்கு இந்த வசனம் தேவை. வெளியே வேற எதுவும் வச்சு பழச்சிக்கலாம். இந்த ராஜ்யத்துக்குள்ளால வசனம் இது வந்து அவர் விரும்புகிறதை செய்யும். சொல்லுங்க பாப்போம். அவர் விரும்புகிறதை செய்து படிங்க. நான் அதை அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து பிளான் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். உங்க அப்பா அம்மா உங்க குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை விட பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம், அவருடைய ஆசீர்வாதம் என்பது நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுக்கு வழிமுறைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்குள்ளால, இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் அவை எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையாகிய வசனத்தின் மூலம் வருகிறது. அதனால வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், வசனத்தை கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ 3 காரியங்களை பார்த்தோம். வசனத்தை நாம் கேட்க வேண்டும், வசனத்தை உணர்ந்து கொள்ள, அதாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தில் எனக்கு என்ன இருக்குன்னு நம்ம. 3ஆவதாக வசனத்தை காத்து கொள்ள வேண்டும், இருதயத்திலே காத்து கொள்ள வேண்டும் வசனத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்களை நம்ம வியாக்கியானம் பண்ணுறதுக்கு சில கமெண்ட்ரி, சில புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு ஆள் இப்படி எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதில் தேவனுடைய வார்த்தை அது மனதிலே கிரியை செய்கிறது, கிரியை நடப்பிக்குது. இந்த தேவனுடைய வார்த்தை உள்ளால போகும்போது அது எங்கே கிரியை செய்யுதுன்னா நம்முடைய மனசுக்குள்ளால கிரியை செய்கிறோம். அங்கே அது ஆரம்பிக்குது. தேவனுடைய வார்த்தை மனசுக்குள்ளால கிரியை செய்கிறது. அது நம்ம கேட்டு 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 இந்த வசனம் உள்ளால போக போக அது வந்து ஸ்தோத்திரம், அந்த இருதயத்தை, மனசை அது என்ன செய்யுதுன்னா மாற்றுகிறது. மனசை அந்த கட்டுப்பாடுக்குள்ளால கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது வந்து நம்முடைய மனசை பொசஸ் பண்ணுதான், டேக்ஸ் கண்ட்ரோல். நம்முடைய இந்த வார்த்தை உள்ளால போகும்போது மனசை அது கைப்பற்றி விடுகிறது. நம்முடைய மனசுக்குள்ளால நிறைய காரியங்கள் இருக்குது, உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. ஆனால் வசனம் உள்ளால போக 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 இந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யுமா, நம்முடைய மனசை அது என்ன செய்யுமா, கைப்பற்றுகிறது. மனசை கைப்பற்றும் போது நம்முடைய எண்ணங்களை அதுக்கு உள்ளாக்குறது, நம்முடைய சிந்தைகளை அதுக்கு உள்ளாக்குறது, நம்முடைய விருப்பங்களை அதுக்கு உள்ளால கொண்டு வந்துடுது. ஹல்லேலூயா. இப்போ வசனம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் போது வசனமானது நம்முடைய ஆசை, விருப்பங்கள், இருதயத்தை மொத்தமாகவே அது கைப்பற்றி விடுகிறது. அது அதனுடைய கண்ட்ரோலுக்குள்ளால கொண்டு விடுகிறது. வசனத்தின் கண்ட்ரோலுக்குள்ளால இருதயம் வருகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ உள்ளால அது அந்த வசனம் நம்முடைய இருதயத்தை கைப்பற்றும் போது மாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நம்முடைய விருப்பங்கள் மாறுகிறது. ஹல்லேலூயா, சொல்ற புரியுதா? நம்முடைய வசனம் நம்முடைய இருதயத்தை கைப்பற்றும் போது அந்த வசனம் எப்படி நம்மை மாற்றுகிறதோ அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நம்முடைய விருப்பங்களை அது மாற்றுகிறது. இப்போ இது வரைக்கும் நமக்கு பல விருப்பங்கள் இருக்கலாம்.
ஆவிக்குரிய உலகத்தில் வந்தாச்சு. என்னால் நிறைய விருப்பங்கள் இருக்குது. ஆனால் அந்த வசனம் உள்ளால போக போக இந்த வசனம் நம்முடைய இருதயத்தை கைப்பற்றும். இப்படி கைப்பற்றின பிற்பாடு அது நம்முடைய இருதயத்தில் மாற்றங்களை கொண்டு வருகிறது. அது எப்பேற்பட்ட மாற்றம் என்றால், அந்த மாற்றத்திற்கு ஏற்றபடி நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள் எல்லாம் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. அதான் இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வசனம் முழுவதுமாக நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்யும் போது நம்முடைய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த மாற்றம் நம்மை அது ஆட்கொள்ளுகிறது. நாம் என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம் என்பதையெல்லாம் இந்த வசனம் தீர்மானிக்கும். ஹல்லேலூயா. வசனம் திட்டம் பண்ணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ உணர்ச்சிகள், மனசுக்குள்ளாக உண்டாகக்கூடிய இமோஷன்ஸ், நம்முடைய விருப்பம், நம்முடைய வில், நம்முடைய ஆசைகள், ஸ்தோத்திரம், இவை எல்லாவற்றையும் வசனத்தை புரிந்து கொள்ளுகிறதுனால் மாறும். ஹல்லேலூயா. டேக்ஸ் பொசஷன் ஆஃப் த மைண்ட். ஆண்டவருடைய வார்த்தை அதிகமாக நமக்குள்ளால் வரும்போது இட் டேக்ஸ் பொசஷன் ஆஃப் த மைண்ட். அப்படின்னு சொன்னால் நம்முடைய மைண்டை அது கட்டுப்பாடுக்குள்ளால் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்தால் ஸ்தோத்திரம், அது பாவம், அப்படிப்பட்டவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் கற்பனை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ இச்சை என்கிறதான ஒன்று வருகிறது. ஆண்டவருடைய வசனம் நம்முடைய மனசை பொசஸ் பண்ணும்போது, ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வில் பவர், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறுகிறது. இப்போ பார்க்கும்போது பார்ப்பேன், ஒருவேளை அழகாக பார்க்கலாம், ஆனால் இச்சை வராது. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, வசனம் மனசை பொசஸ் பண்ணிவிட்டது. வசனம் எண்ணங்களை, சிந்தைகளை, நம்ம எதை செய்யணும்னு விரும்புகிறோமோ அதையும் வசனம் பொசஸ் பண்ணி விடுகிறது. ஆகையினால் பார்க்கும்போது அந்த பார்வையில் ஒரு பரிசுத்தம் இருக்கும். அந்த பார்வையில் என்ன இருக்காதுன்னா இச்சை இருக்காது. ஸ்தோத்திரம். அப்போ எப்படி இந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்கிறது, எப்படி நமக்குள்ளால ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. வசனம் நம்முடைய இருதயத்தை மேற்கொள்ளுகிறபடியினால் நம்ம எங்க இருக்கிறான தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால் நம்ம ஸ்டியர் பண்ணி நடத்தக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை. காரணம், இந்த வார்த்தை தேவன் நம்முடைய மனசை கட்டுப்படுத்துகிறது. இந்த மனசுல இருந்தா எண்ணங்கள் வருகிறது, இந்த மனசுல இருந்தா சிந்தைகள் வருகிறது, இந்த மனசுல இருந்தா நம்ம சில தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த மனசை தீர்மானிக்கும் போது, இந்த மனசுல தீர்மானங்கள் எடுக்கும்போது எல்லாம் அந்த வசனத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறபடியினால் மற்ற நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், உணர்வுகள் எல்லாம் இருதயத்தை இருதயம் கட்டுப்படுத்தப்பட்டு அதிலிருந்து வருகிறது. ஆகையினால் இப்போ ஒரு பெண்ணை பார்த்தா இச்சை உண்டாகாது, ஒரு புருஷனை பார்த்தா இச்சை உண்டாகாது. காரணம், ஸ்தோத்திரம், உள்ளுக்குள்ளால மனதை ஸ்தோத்திரம் வசனம் கட்டுப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ வசனம் அவ்வளவு வல்லமை உள்ளது. எப்போ வசனத்தை விட்டு கொஞ்சம் விலகிறோமோ உடனே இந்த இச்சைகள், பாவங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், எப்படி அதை நடத்துறது, எப்படி இதை நடத்த, நீங்க எதுவும் நடத்த வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால வாங்க, வசனத்தை நம்புங்க, வசனத்துக்கு இடம் கொடுங்க, வசனத்தை இருதயத்தால் நிரப்புங்க. உங்களை நடத்துகிறவர் கர்த்தர், உங்களை ஆளுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நான் நினைக்க நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அங்கே ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரத்திலையா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த ஞானம் என்னென்ன காரியங்களை செய்யும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் அப்படின்னெல்லாம் அது நீதிமொழி 8ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். இந்த ஞானம் உள்ளவனா ஒரு மாறும்போது எப்படி இருப்பான்? 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கலாமா? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நீதியும் அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால வரும்போது இது அவர்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி,
பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்கள் நீதியின் வழியிலும் நியாயத்துக்குள்ளும் நடத்துகிறேன். அப்ப நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை நம்ம இருதயத்துக்கு நம்ம இடம் கொடுத்து வசனம் நம்மை ஆளுகை செய்யும் போது அவர் நம்மை ஆளுகை செய்கிறார், அவர் நம்மை நடத்துகிறார். ஆகையினால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால வரவங்க எல்லாம் ஏதோ பிச்சைக்காரங்க வராங்க, ஏதோ வாழ்க்கையில் சோர்ந்து போனோம் அப்படிதான் வருவோம். நான் உள்ளால என்டர் பண்ணும்போதே தெரியணும், நான் ஒரு மகத்துவம் உள்ள ராஜாவின் ஆட்சிக்கு கீழாக வருகிறேன். ஹல்லேலூயா. என்னை நடத்தக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய அரசாட்சிக்குள்ளால வருகிறேன். ஸ்தோத்திரம். சிலவங்க சொல்லுவாங்க, இந்த இவங்களுக்கு கூட இந்த உயர்ந்த ஆளுகள்லாம் போக மாட்டாங்க, தாழ்ந்த ஜாதிக்காரங்க தான். ஒருவேளை தாழ்ந்த உள்ளால வரும்போது தேவனுடைய ஜாதி அது. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் இருக்க, தேவனுடைய பராமரிப்புக்குள்ளால் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. வெளியே இருக்கும்போது கந்த ட்ரெஸ்ஸோடு கூட இருக்கலாம், வெளியே வாழ்க்கை நொந்து போயிருக்கலாம், ஒருவேளை வெளியே ஆசீர்வாதமாக இருக்கலாம். நான் சொல்றேன், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதை விட மேலான ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறது, தேவனுடைய பராமரிப்புக்குள் இருக்கிறோம். ஹல்லேலூயா.